பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சிம்ம ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில என்ன மாதிரியான பலன்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்றத கேட்டலாம். முதலாவதாக கஜலட்சுமி மேம், நீங்களே சொல்லிடுங்க. சிம்மராசினர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 ரீதியான விஷயம் என்னென்ன நம்ம நிறைய அசிங்கங்கள் அவமானங்கள் பட்ட சிம்மராசினர்களுக்கு இந்த 139 நாள் ஒரு ரிலீஃபாக கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக இந்த அரசியல் அரசாங்க சார்ந்த விஷயத்தில் நிறைய பேர் வெற்றி அப்படின்றது எதிர்பார்த்து உட்காந்துருந்தாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் இந்த பால் நழுவி போகிற கதையெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே இப்போ வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த சிம்மராசி நேயர்கள் நிறைய அரசாங்க ரீதியான கேஸு, அந்த மாதிரி ஏதாவது டெண்டரில் கேஸோ இல்லை வேறு ஏதாவது கேஸ் இவங்க மேலே போட்டிருப்பாங்க, அது எல்லாமே ஒரு இழுபறி நிலைமையில் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இந்த சிம்மராசி நேயர்கள் ரொம்ப நமக்கு என்னடா நம்ம பாட்டு ஒரு படியில் போயிட்டுருக்கோமே, நம்மளை மட்டும் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய அசிங்கங்களையும் அவமானங்களையும் கூப்பிட்டு வச்சு நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த சிம்மராசி நேயர்கள். இந்த பீரியட் அவங்க எல்லாருக்கும் நீங்கள் பதில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். பட் எது இருந்தாலும் கவனத்துடன் செயல்பாடு பண்ணணுன்றது ஒரு மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா எல்லாமே இதெல்லாம் ரிலாக்ஸிங் பீரியட் தான். இந்த 139 நாள்ன்றது ரிலாக்ஸிங் பீரியட் தான். இதில் நடுவில் நமக்கு குரு இருக்கார். அதுலேயும் பர்டிகுலராக இந்த மக நட்சத்திரக்காரன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா அங்கே கேது இருக்கார். ஸோ அது இவங்களுக்கு வராது. இந்த சிம்மராசி நேர்களில் மக நட்சத்திரக்காரன் கொஞ்சம் கவனத்துடன் தான் இருக்கணும். மற்ற பூரமாக இருக்கட்டும், உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே ஏற்கனவே இருந்த இழுபறி, இந்த கேஸ் ரீதியாக இருந்த இழுபறி, இல்லை குடும்பத்திலேயே கூட ஒரு மன நிம்மதி இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை பெரியவங்க கிட்டேயோ ஏதோ ஒரு இழுபறி இருந்திருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மன வருத்தம், ஒரு மனக்கவலை, அசிங்கம், அவமானங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நண்பர்கள்கிட்ட கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் ஹெல்த் ரீதியாகவும் கவனமாக இருக்கணும். இந்த பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா யூட்ரஸ் சம்மந்தமான விஷயம், பீரியட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரெகுலராக வந்துட்டு இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த பீரியடில் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு அது எல்லாமே கொஞ்சம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள், ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பெண்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே இப்போ ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் பண்ணி அதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டிங்க அப்படின்னா பெருசாவதற்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது. பொதுவாகவே சிம்மராசினர்களுக்கு என்ன தான் ரிலீஃப் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்துடனும் இருக்கணும், கொஞ்சம் ஹெல்த்லேயும் கவனமாக இருக்கணும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனத்துடன் இருக்கணும். அரசாங்க விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும், அரசியல்லையும் கவனமாக இருக்கணும். முக்கியமாக இந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே கூட கொஞ்சம் கவனத்துடன் செயல்பாடு பண்ணும்போது இந்த சனி வக்கர பயிற்சி இந்த 139 நாள் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப நன்றி மேம். இடையூறுகளை விடாம நம்ம அதை சரி செய்ய முயற்சி செய்தோம் அப்படின்னா நன்மைகள் நடைபெறும் காலம் இப்போ உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த சனி வக்ர பயிற்சியில இருக்கு அப்படின்றத அருண்குமார் அவர்கள் வாயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லணும்னா, கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான 4 கிரகங்களும் பெரிய பாதகத்தை ஏற்படுத்துகிற அடிப்படையில் தான் இருந்துட்டு இருந்தது அப்படின்றத நீங்கள் மறுக்க முடியாது. அஷ்டம சனி என்னைக்கு ஆரம்பிச்சதோ தெரியலைங்க. அன்னையிலேருந்து வாழ்க்கையில் நான் சிரிப்பை தாண்டி உடனேயும் பார்த்ததில்லை சாமி, ஆனால் படுத்துட்டா யாருக்கும் தெரியாமல் கண் கலங்கி அழறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் தான் பல பேர் இருந்தீங்க. குறிப்பாக ஜென்மத்தில் கேது வந்ததுலேருந்து தேவையில்லாத மன உளைச்சல், மனப்பதட்டம், மனக்குழப்பம், ஒரு தெளிவான மனநிலையிலே இல்லை சார். நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. என் பிள்ளையா இது, என் வீட்டுக்காராது, என் மனைவியா இதுன்ற அடிப்படையில் அவங்களுடைய இயல்பான போக்கிலே பல மாறுதல்களை நீங்கள் பார்த்திருந்தீர்கள். குறிப்பாக சனி நடந்தால் பல இடங்களில் நான் சொல்லக்கூடியது தான், பொண்ணை இழக்கிறியா, பொருள் இழக்கிறியா, அல்லது உயிரணி கொடுக்குறியான்னு தான் அந்த சனி கேட்டுட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட சனியினுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய அடிப்படையில் அடுத்த 139 நாட்கள் உங்களுக்கு இருக்க போகிறது. குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 6-7 மாதத்தில் இருந்து வந்த மன உளைச்சலும் மன அழுத்தமும் சத்தியமாக மாறும். 10ஆம் இடத்தை பார்த்த சனி வக்ரம் அடைகிறதுனால புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் சிம்மராசிக்கு தேடி வரக்கூடிய அடிப்படையில் இருக்க போகிறது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த 4 மாத காலத்தில் நீங்கள் தடையில்லாமல் தொடங்கி அதில் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி சார், நான் எந்த வார்த்தையை பேசினாலும் வீட்டில் பிரச்சனை ஆகிடுது சார், நான் உண்மையாக இருந்தால் கூட என்ன தான் சார் சந்தேகப்படுறாங்க, நான் நேர்மையாக யார்கிட்ட பழகிறேனோ அவங்களே என்னை அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு நினச்ச எல்லாருமே உங்களுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் காதலையும் பற்றையும் புரிந்து கொள்வார்கள்.
உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். குறிப்பாக பிள்ளைகளால் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டை சச்சரவு, பிரச்சனை, பிரிவு, லவ் பிரேக்கப், ரிலேஷன்ஷிப்பில் ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒற்றுமையான இணக்கமான சூழல்களை ஏற்படுத்தக்கூடிய காலம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே வரியில் சொல்லணும்னா, கடந்த ஒரு 7.5 சனி அஷ்டம சனியினுடைய தாக்கம் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான வழிகளை விட 10 மடங்கு வழிகளை இந்த 7 மாசத்துல அனுபவிச்சிட்டீங்க. அந்த வழிகள் அத்தனையிலிருந்தும் உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு வருதுன்னு சொல்லணும். ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு கவனமா இருக்கணும். தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்திக்க வேணாம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க எமோஷனல் ஆக வேணாம். அதே மாதிரி மனம் திறந்து சொல்லணும்னா, யாருக்கிட்ட அன்பை கொடுத்தாலும் பாசத்தை கொடுத்தாலும் காதலை கொடுத்தாலும் தயவு கூர்ந்து பார்த்து கொடுங்க. அப்படி இல்லைன்னா தவறான சேர்க்கை, தவறான உறவு, தவறான ரிலேஷன்ஷிப்பில் போய் சத்தியமாக மாட்டிப்பீங்க. அதனுடைய வழி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த வழிபாடு செய்யணும்? கோச்சார ரீதியாக நாகதோஷம் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை 4:6 பக்கத்தில் இருக்கக்கூடிய காளி, துர்க்கை அல்லது அம்பாள் கோயில் போயிட்டு 2 அகல் விளக்குகளை ஆத்மார்த்தமாக மனமுருக பிரார்த்தனை பண்ணி ஏற்றிட்டு வாங்க. இந்த சர்ப்பதோஷத்தினுடைய தாக்கம் குறைந்து உங்களுடைய எண்ணமும் உள்ளமும் தெளிவடையக்கூடிய காலத்தை இறைவன் தருவார். மிக்க நன்றி. உறவுகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது உங்களுடைய வாயிலா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பதிவுக்கு மிகவும் நன்றி. அடுத்தபடியாக டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிம்மம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு? கல்யாணாத்புதகர்த்தாய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாயதே மங்களம். அதாவது கரூரில் தான் தோன்றி மலை அப்படின்னு சொல்லி கல்யாண வெங்கடேஷ பெருமாள் இருக்கார். அவருடைய சன்னிதானத்துக்கு பாசிபிளாக நீங்கள் வியாழக்கிழமை காத்தால போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு முடிஞ்சால் ஒரு பச்சை கலரில் ஒரு வஸ்திரம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பெரும் பிரச்சனைகள் எல்லாமே தவிர்க்கக்கூடிய அற்புதமான பரிகாரம்னு சொல்லலாம். ஏன்னா மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஹிரண்யா, அதற்கான மெஷ்ஷு, இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் சிம்மத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது, யாரெல்லாம் வண்டி வாகனங்கள் வச்சுருக்கீங்களோ மெயினாக செயின் ஸ்ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் பிரேக்கு, கிளச்சு, ஒயரிங்கு, மெயினாக டயர், இதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு வேளை கான்சல்ட் இருந்து கால் வந்துன்னா தயவுசெய்து கொண்டு போய் வண்டியை சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நடு ரோட்டில் வண்டி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நானே நினச்சி பார்க்கல, இன்னொரு 10,000 கிலோமீட்டர் ஓடுன்னு சொன்னாங்க. லாஸ்ட்டில் வந்து இப்போது டக்குன்னு நின்றுச்சு, நானே எதிர்பார்க்கல, டக்குன்னு அதில் ஹோல் விழுந்து பங்க்சராக பெரிய பிரச்சனை ஆகிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களுக்கு எதிர்பாராத பணம், இன்சூரன்ஸ் பணம், சர்வீஸ் பண்ணி வராத பணம், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஹைதராபாத்துக்கு, பெங்களூருக்கு, அஹமதாபாத்துக்கு, மகாராஷ்டிராவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். வந்துன்னா தாராளமாக எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புறது தான் ரொம்ப நல்லது. அஷ்டமத்தில் சனி வக்கரம் பெறும்போது விட்ட ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் வரும். பழைய நண்பன், பழைய காதலி, பழைய எந்த பழையாக இருந்தாலும் சரி, அது அப்படியே பழசாக இருக்கிறது தான் நல்லது. அது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா பெரிய இஷ்யூ வந்துடும். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய கால சூழ்நிலை. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களில் ரொம்ப முக்கியமாக உங்கள் அப்பாவுடைய ஹெல்த்து, பையனுடைய ஹெல்த்து, ஏதோ ஒரு சின்ன லெவல்லையார் பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குது. கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி. அதே மாதிரி பையன்கிட்ட ரொம்ப ஒரு பாசமாக நடந்து கொள்வது, பையனை விட்டு பிரியறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கவனமாக இருக்கணும். சிம்மராசி நண்பர்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் உபவாசம் பண்ணுறீங்களோ, ஏகாதசி அன்னைக்கு உபவாசம், அதாவது விரதம் இருந்து சுவாமியை வணங்கும் போது பெரிய ஏற்றமும் நல்ல விஷயங்கள் ஆரோக்கியத்திலையும் பெரிய கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. தைரியமாக இருக்கலாம். பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். அடுத்தபடியாக கலாரத்னா மகேஷ் ஐயர் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே வந்து நிறைய சவால்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிம்ம ராசிக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒரு யூடியூப்ல ஒரு விஷயம் பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கம், அந்த சிங்கம் வந்து 160 நாட்களில் இறக்க போகுது. அந்த இறக்கக்கூடிய அந்த சிங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய இதிலேருந்து ஒரு செகண்ட் கூட தளர்றது கிடையாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த சிங்கம் கீழே விழுகும்போது வரைக்கும் அப்படி ராஜா மாதிரி இருந்துட்டு கீழே விழுகுதுன்னு சொன்னாங்க. இது நம்ம வந்து சிங்கத்தை பார்த்து அதோட ஆட்டிடியூடு தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். அது அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். இந்த ஆட்டிடியூடுக்கு ஒரு சோதனை வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலைக்கு ஒரு சோதனை. சிம்பிள். சிம்மராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு இது இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், ஆக்சுவலி நீ இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி எல்லாம் சொல்லும்போது ஃபஸ்ட்டு அட்வைஸை எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அட்வைஸ் கேட்குறது பிடிக்காது. நான் கேட்டது ஐடியா, அட்வைஸை கேட்கல அப்படிங்கிறத அவர்கள் தெள்ள தெளிவாக இருப்பாங்க. அதே மாதிரி சிம்மராசி அன்பர்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மைண்டை எப்போவுமே சீக்கிரம் டைவர்ட் பண்ணுறதுக்கு உண்டான தன்மைகள் அவர்கிட்ட ஜாஸ்தியாக இருக்குது. ஃபேமிலிக்கு வெளியில் இருந்தால் எந்த கவலையும் கிடையாது.
ஃபேமிலிக்குள்ள பாதிப்புகளை அவர்களால் ஏற்றுக்கொள்றது ரொம்ப கடினம். அப்பா புள்ள சங்கடம், மனைவி என்ன பேசிட்டாங்க, கணவர் என்ன பேசிட்டாங்க, தம்பி என்ன பேசிட்டாங்க, அக்கா என்ன பேசிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது கோபம் அதிகமாக இருக்கும். 2 விஷயம் இருக்குமா, சில வீட்டில் அப்பா அம்மா சொன்னதை குழந்தை கேட்பா, இன்னொரு வீட்டில் குழந்தை சொன்னதை அப்பா அம்மா கேட்பான். இந்த சிம்மராசி மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை சொல்கிறத அப்பா அம்மா கேட்பாங்க. அது என்னன்னே தெரியாது, ஏன்னா கேட்க வைப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த திறமை வந்து ரொம்ப ஜாஸ்தி. யார்கிட்ட எப்படி பேசி காரியத்தை சாதிக்கிறதுங்கிறதுல ரொம்ப அழகாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக 40 வயசில் இருக்கிறவங்களுக்கு 50 வயசு மாதிரி ஒரு தோற்றமும் 50 வயசு மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். நிறைய செல்ஃபோன் வந்து பார்த்துட்டே இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயம் வெளிப்பட்டுரும். ரொம்ப அழகாக சொன்னாங்க அருண் அவர்கள். அதாவது யாருக்கிட்ட பேசும்போது அந்த ரிலேஷனில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னாங்க. அதே தான் ஹரிஷ் சொன்னார், ரொம்ப இந்த பழசுன்னே விட்டுறணும், புதுசாக அதை திருப்பி ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பிரமாதமாக சொன்னாங்க. அதே மாதிரி பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது கோச்சார ரீதியாகவே ராகு கேதுவுடைய தாக்கத்தில் இருக்குங்கிறதையும் திரு அருண் அவர்களும், அதே சமயத்தில் ரொம்ப அற்புதமான கோயிலை வந்து அம்மா அவர்களையும் சொன்னாங்க. இந்த ராகு கேது மட்டும் என்ன பண்ணுன்னா எல்லா காரியத்தையும் தடங்கள் கொடுக்கும். நீங்கள் எல்லா அஸ்ட்ராலஜரையும் இப்போ சிம்மராசிக்காரங்க தான் ஜாஸ்தியாக பார்ப்பாங்க. நிறைய கோயில் அர்ச்சனை டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மராசி தான் இருக்கும். நிறைய டிசிஷனில் கொஞ்சம் எடுக்கக்கூடிய முடிவு பர்சனலாக அஸ்ட்ராலஜரை வச்சுக்கிறவங்க சிம்மராசிக்காரங்க தான் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் இவங்க வணங்கக்கூடிய தெய்வம், நீங்கள் ஆந்திராவில் போய் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்கன்னா டப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அருணாச்சலேஸ்வரான்னு வாங்க, திருவண்ணாமலைன்னு வாங்க. ஏன்னா அத்தனை பேருக்கும் கஷ்டம் கொடுக்கும் பொழுது திருவண்ணாமலை போய் அந்த மண்ணை மிதித்து கிரிவலம் சுற்றி அந்த இறைவனை வேண்டி அக்னி சேத்திரம்னு சொல்லுவாங்க. உடம்பு அப்படி அவதிப்பட்டு மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் இருக்கும்போது அந்த அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் பண்ணாலே மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். நீங்கள் இன்னைக்காவது லைஃப்பில் போயிட்டு வந்திருப்பீங்க, போயிட்டு வந்த அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கறதுக்கு அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றியை தரும். இவ்வளோ நேரம் சிம்ம ராசிக்கான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.